வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்குங்க? ஒன்றில் ஒரு சின்ன பேப்பர் இடத்துல ஒரு நியூஸ் தான் இருக்கும், ஓகேவா? நோட் பண்ணிட்டு தான் பேசுகிறேன். இந்த வேளச்சேரி இந்த சென்னை சில்க் ஹவுஸ் நாங்கள் இருக்குல்ல, அதுக்கிட்ட தாங்க இந்த கடை இருக்குது. இது வந்து மாம்ஸ் ஆர்ட் பேக் கேட்ரிங் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. மாம்ஸ் MOMS மாம்ஸ் ஆர்ட் பேக் கேட்ரிங்னு வேளச்சேரியில் சென்னை சில்க் ஹவுஸ் போனால் அங்கேயே சொல்லுவாங்க. ரொம்ப வேணாம், ராம்நகர் தெரியும் இல்லையா, இந்த விஜயநகர் பக்கத்தில், அதுதான் ராம்நகர், அங்கே தான் இருக்குன்னு வைங்களேன். அங்கே இந்த கேட்ரிங் பண்ணுறாங்க. அம்மா பையன் 2 பேர் தான் பண்ணுறாங்க. அந்த அம்மா வந்து முதல்ல இந்த ஹோட்டலு, இந்த மசாலா ஐட்டம், இது மாதிரி இடத்துலலாம் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த இதை வச்சு ஒரு நாள் திடீர்னு அவங்க என்ன பண்ணாங்க, சும்மா முதல்ல இந்த பேச்சுலர் பாய்ஸ், இந்த வேலைக்கு போகிறவங்களே அப்படி இப்படின்னு ஏதோ பண்ணாங்க. அது என்னென்ன கடைசியில் அவங்க நீங்களே டிஃபன் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு இவங்களை நம்பினாங்க. சரின்ட்டு இப்போ தான் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஆகும் வைங்களேன், ஆரம்பிச்சிருக்காங்க. 3-4 வருஷம்னு. அது ரொம்ப நல்லாயிருக்கு. எவ்வளோ தெரியுங்களா? 3 வேலையும் தராங்க. மார்னிங் டிஃபன், மதியானம் லஞ்சு, நைட் டின்னர், 3 வேலைக்கும் சேர்த்து மாதத்துக்கு வெஜ்ஜுன்னா, அதாவது காய்கறி ஐட்டம் என்வி இல்லாமல் வெஜிடேரியன்னா 4800ங்க. பரவாயில்லைங்களா? என்வின்னா 5000 ரூபா. இது வந்து 4 சண்டே அவங்களுக்கு சர்வீஸ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்லையா. அவங்க தான் 4 சண்டே நான் வரமாட்டோம், மற்றபடி இது எல்லாமே இருக்கும். மார்னிங் 7லேருந்து 8க்குள்ளே இந்த டிஃபன் போகும்போதே இந்த சாப்பாடும் கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. சரி, அவங்க எழுந்துக்கிறது அவங்க 2 மணி இல்லை 3 மணிக்கு எழுந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மசாலா அரைக்கிறது எல்லாம் கிட்ட வந்து என்ன ஏது எல்லாம் பார்க்குறது. அவங்க பையன் அவர் தான் நடத்துகிறாரு. அவர் வந்து எல்லாமே இந்த சில்வர் பாக்ஸில் பேக் பண்ணிடுறாங்க. அது இந்த வீடியோ பார்த்து நான் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப பேர் அங்கே தான் இருக்காங்க, வேளச்சேரியெல்லாம். சில பேர் இந்த மெயின் வந்து சாப்பாடு தானே எதுனாலும். ஏன்னா ஒவ்வொரு டைமில் எழுந்துக்க முடியாது, இல்லை கொஞ்சம் ஏஜராக இருப்பாங்க, அவங்களுக்கு யாருன்னா வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால் அவங்களெலாம் சொல்கிறேன். இது மாதிரி இந்த அட்ரஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. மாம்ஸ் ஆர்ட் பேக் கேட்ரிங்னு. அது வந்து வேளச்சேரியில் சென்னை சில்க்குன்னு கேட்டு அங்கே கேளுங்களேன், அங்கேயே சொல்லுவாங்க. அது நியர் டு ராம்நகருங்க. அதான் அந்த விஜயநகர் பக்கத்துலேயே வரும். சரிங்களா? அதான் விஷயம். அது வந்து எப்படின்னா, டிஃபன் ஐட்டம் டிஃப்ரெண்ட்டாக போட்டே இருப்பாங்களாம். இப்போ வந்து இன்றைக்கி பூரி போட்டாங்கன்னா அது வந்து, அதாவது மார்னிங் மட்டும் இன்னும் மாறிட்டே இருக்கும், அதே மாதிரி நைட்டும் டிஃபன் மாறிட்டே இருக்கும். சாப்பாடு ஐட்டமும் கீரை அது இதுன்னு. இந்த என்வின்னும் போது 1 வீக் வந்து மட்டன் இருக்கும், 1 வீக்கு அதாவது முட்டை, சிக்கன் அப்படி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போ அங்கே நிறைய சேர்ந்துட்டாங்களாம். அங்கே டெலிவரி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஸ்விக்கிலாம் போகிறாங்க, அதேமாதிரி அவங்களும் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. இப்போ தான் ஒரு வண்டி வந்திருக்குல்ல, எக்ஸ்ட்ரா பெரிய வண்டி மாதிரி, அதில் வந்து கேரியர் அடிக்கிட்டு போய் சில்வர் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. இன்றைக்கி கொடுத்துட்டா நாளைக்கு அவங்க ரெடி பண்ணும்போது அடுத்த நைட்டு வரும்போது அதை ரிட்டர்ன் பண்ணிடணும். அதை மாதிரி அவங்களே இது பண்ணிடுறாங்க. கொஞ்சம் சூடாகவும் இருக்கும், ரொம்ப சுத்தமாக இருக்கணும்ன்ட்டு நல்லா மெனக்கெட்டு செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. ஏன்னா 5000 ரூபாய்க்கு கிடைக்குது, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீட்டில் இருந்துட்டு நடக்க முடியாதவங்க, வெளியே போகாதவங்க எப்படா நம்ம யாருன்னா சொல்லி அனுப்பலாமான்னு வெயிட் பண்ணுவாங்க. அதுக்காக இது பெஸ்ட்டு. இது வந்து ஹோம்லி ஃபுட்டுனால கொஞ்சம் தைரியமாக இறங்கலாம் அப்படின்னு. இது வந்து எங்கன்னா சென்னை வேளச்சேரி. அப்படி இருக்கும்போது எங்கள் காஞ்சிபுரத்துக்காக சும்மா இருப்பாங்களா, அதுங்க ஒரு நியூஸ் பிடிச்சிருக்குமாங்க. நான் இது கேள்விப்பட்டேன், பட் இது நான் டைரெக்டாக போயிட்டு அதை நான் எதுவும் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன். இருந்தாலும் அந்த ஏரியா என்ன நான் கேட்ச் பண்ணிட்டேன். அது எங்கன்னா இந்த வையாவூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, புது ரயில்வே ஸ்டேஷன், பழைய ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு அந்த ஸ்டேஷன் போனால் இப்படி ரைட்டில் கட் பண்ணால் வையாவூர்னு அந்த ரயில்வே கேட் போட்டிருக்கோம். அந்த வையாவூரில் ரேஷன் கடைன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இன்டீரியரில் உள்ளே போகணும். அந்த வையாவில் ரேஷன் கடை எங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அந்த ரேஷன் கடைன்றது தான் இந்த ஓலை வீடு மாதிரி இருக்கும். அது உள்ளே தான் அந்த இட்லி கடை இருக்குது. இட்லி விலை கேட்டே நீங்கள் அங்கேயே உக்காந்துருங்க. 1 ரூபா அங்கே இட்லி. உண்மையிலே இன்னே வரைக்கும் அங்கே இட்லி 1 ரூபா, தோசை 5 ரூபா, என்ன வடை 1 ரூபா, பூரி வந்து 2 ரூபா. 10 ரூபா கொடுத்தா 4 பூரி கொடுத்துட்றாங்க அப்படின்னு. அங்கே செய்யறது யாருன்னா சிங்கிள் உமனுங்க, ஒரே ஒருத்தர் தான். அவங்க வயசு வந்து
70 வயசு ஆகுது அந்த பாட்டிமாவுக்கு. பாட்டிமா கடைன்னு கேட்டாலே அங்கே நல்லா ஃபேமஸ் ஆகிடுது. அவங்க வந்து ஒன்லி ஃபார் டிஃபன் 6லேருந்து 9 வரைக்கும் முடிச்சிடுறாங்க. அவங்க அதுக்கே 2 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. எழுந்து இந்த இட்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாங்க. அது என்னன்னா, ஏமா இது எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது என்ன ஏதுன்னு கேட்டால், இதுக்கு முன்னே அவங்க இட்லி வந்து 50 காசு விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சாப்பிட்றவங்க அவங்களே வந்து சொல்லி, ₹1 50 காசுலாம் இட்லி எங்கேயுமே கிடைக்காது, அம்மா ஒரு இட்லியே 5 ரூபா சொல்கிறாங்க, 6 ரூபா சொல்கிறாங்கன்னு சொல்லவே, அதனால் சரின்ட்டு இவங்க விலையை ஏற்றக்கூடாதுன்ற ஒரே பாயிண்டில் தான் இருந்தாங்க. சரின்ட்டு இப்போ ₹1 ஆக்கியிருக்காங்க. அதாவது மக்களின் அன்பு தொலையினால் தான் ₹1 ஆக்கியிருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. இது எப்படின்னா, டெய்லி ஒரு 7 கிலோ பூரி மாவு பேச இது ரெடி பண்ணுவாங்களாம். 7 கிலோ பூரி போட்டால் இப்போ எத்தனை வரணும். அதே மாதிரி இட்லி தட்டு ஒரு ரவுண்டில் 30 இட்லி வர மாதிரி வச்சுருக்காங்க, 3 தட்டு மாதிரி. அது மாதிரி 10 அடுக்கு எடுப்பாங்க, 300 இட்லி கிட்ட வருமா. உடனே எல்லாம் சேல்ஸ் ஆகிடும். இந்த ஒருத்தர் வந்து சாப்பிடும்போது போட்டிருந்தார், அது வந்து இந்த தக்காளி சட்னி மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு யூடியூபர் ஒருத்தர் போயிருக்காங்க, திடீர்னு திருவள்ளூர்லேருந்து வந்திருக்காங்க. வந்து இந்த அட்ரஸை கேட்ச் பண்ணி போயிருக்காங்க. போனால் அவங்களும் வெயிட் பண்ணி இவங்க போகும்போது மணி 3. அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, நான் 3 மணிலாம் வரமாட்டேன், காத்திரம் முடிச்சுட்டு அதோடு போயிடுவேன் நான். இன்றைக்கி நீங்கள் வரீங்களா தான் வெயிட் பண்ணியிருந்தேன். சரி நம்ம செய்யலாமா? அம்மா நீங்கள் இட்லி செய்ய மாட்டேங்க. இட்லி போடுறாங்க, அதில் கொஞ்சம் சோடா மாவு போட்டு கலந்துக்கிறேன். அது ஏமானா அப்போ தான் இட்லி பூ மாதிரி இருக்குன்றாங்க. போட்டு தக்காளி சட்னி ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டான்னு வைங்களேன். இட்லி வச்சாங்க, சட்னி நல்லா இருந்தது அப்படின்ட்டு அவங்க ஏதோ ஒரு யூடியூபர் வந்து அவர் ஏதோ கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த பாட்டிமனுடைய ஊர் வந்து, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, பணம் என்னங்க பணம்லாம் எனக்கு வேணாங்க, சாப்பிட்டு ஜனங்க பசி ஆறினா போதும், எனக்கு வந்து இந்த குழந்தைங்களாம் வந்து சாப்பிடுது, அதுக்கு எனக்கு பெரிய சந்தோஷம். பாட்டி நான் போகும்போது ஸ்கூல் போகும்போது இங்கே சாப்பிட்டு போவாங்க, எனக்கு அதுதான் சந்தோஷம். எனக்கு உங்களுக்கு பசங்களாம் இல்லையானா இருக்காங்க, நான் யார் தொல்லைக்கும் போகிறதில்ல, நானும் கண்டுதில்லை. எங்கள் ஊர் வந்து செய்யாறுக்கிட்ட இருக்க ஒரு கிராமன்றாங்க, நான் இங்கே வந்தே 40 வருஷம் ஆகுதுன்றாங்க. ஆனால் கேட்கும்போது இந்த பணன்றது இந்த மனசு தாங்க காரணம். அந்த பாட்டி சொல்கிறாங்க என்னென்னா, நான் போன பிறகு கூட என்னை பற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க எனக்கு வேணும். இருக்கட்டுங்க, இதை மாதிரி செய்யணுங்க, என்னங்க இது நம்ம இப்போ நீங்களாம் வந்தீங்க, இதை சாப்பிட்றீங்க, வாழ்த்துறீங்க, அது எனக்கு போதும். பணம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்றாங்க. இது வந்து என்னென்னா இருங்க வரேன், டெய்லி 2 மணிக்கு எழுந்துப்பாங்க. அதே மாதிரி அந்த பாட்டிக்கு என்னென்னா எல்லாமே லெஃப்ட் ஹேண்டு தான். அதாவது சில நம்ம 2 ரைட்டு லெஃப்ட்டுனா கூட நமக்கு ஏதாவது ஒரு ஹேண்ட் தான் கொஞ்சம் ஸ்பீடு வரும். ஏன்னா இப்போ வெயிட் தூக்குவோம், டப்புன்னு லெஃப்ட்டில் தூக்குவோம். எனக்குலாம் லெஃப்ட்டு தாங்க சரியாக இருக்கும். இவங்க வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் தான்ப்பா, அந்த இட்லி குண்டான இருக்குமா அப்படி தான் தூக்குவேன் அப்படின்னா, அது ஏதோ செய்கிறாங்களா அது இருக்கும். அதுவும் அடுப்புங்க, கேஸ் அடுப்புலாம் கிடையாது, கட்டை அடுப்பு தான், விறகு கட்டை தான். அது லெஃப்ட் ஹேண்டில் தான் இட்லி ஊற்றுவேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி என்னது, காலையில் மட்டும்தான் ரேஷன் கடை பக்கத்தில் 4 குழந்தைங்க சாப்பிடும்போது எனக்கு அதில் கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லை. இந்த இட்லி கடை 9 மணி முடிஞ்சிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் அந்த ஏரி வேலைன்னு அங்கே இருக்குது. அதாவது அதுலேயும் அந்த அம்மா பேர் கொடுத்துருக்காங்க போல, ஏரி வேலைன்னு சொன்னால் அது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 170 250 சரியாக எனக்கு தெரில. அந்த வேலைக்கு போவேன். எனக்கு மற்றபடி ஒன்றும் இல்லை, பணம்லாம் ஒரு முக்கியம். நான் இந்த குடிசையில் தான் இருப்பேன். இப்போ வந்து எனக்கு தனியாக இப்போ வீடு இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. வேறு வீடு போயிருக்காங்க பொழுது. ஆனால் இந்த டிஃபனுக்கு மட்டும் இந்த இட்லி கடை இங்கே மட்டும்தான் நடக்குது. இந்த குடிசை வீடு மாதிரி இருக்குது. ஏரி வேலைக்கு தான் போகிறது இந்த அம்மா இது. மற்றபடி அவங்க சொல்கிறத பார்த்தா நம்மளாம் என்னத்துக்கு எந்த மூளைக்குன்னு அப்படி இருக்குது. ஓலை குடிசை, ₹1 இட்லி காலையில் மட்டும்தான். வையாவூர், அந்த ஊர் பேர் வையாவூருங்க, நல்லா நோட் பண்ணிங்க. அங்கே எப்போனா நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு ஸ்கூல் கூட ஒன்று இருக்குது, அது கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அங்கே என்ன ஸ்கூல் அது? வையாவூரில் என்ன ஸ்கூல் அது? அந்த இருங்க யோசனை டக்குன்னு வரமாட்டேது. ஏன்னா அந்த வையாவூர் டான் பாஸ்கோ இல்லை, ஜெய்யா இல்லை, ஏதோ ஒரு பேரும் அந்த ஸ்கூல்கிட்ட தான் இருக்கும். அங்கே ரேஷன் கடை கேட்டால் சொல்கிறாங்க. அங்கேருந்து நீங்கள் போனீங்கன்னா 6லேருந்து 9 மணிக்குள்ளே போனீங்கன்னா அந்த பாட்டிமா கிட்ட சாப்பிடுங்க, உண்மையிலே நல்லாயிருக்குன்றாங்க. உண்மையிலே ஹோட்டலுக்கு போயிட்டு அவன் என்ன ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அது வேறு விஷயம். சாப்பிட்டு நம்ம திருப்தியாக நிறைய பைசாவும் இருக்கும், இருந்தால் நம்ம அதை தான் கௌரவமாக நினைப்போம். இதை மாதிரி குடிசை வீட்டில் போயிட்டு சாப்பிட்டா நம்மளை பார்க்குறாங்க, ஐயா என்ன நினைப்பாங்களா அப்படின்னு அந்த தாழ்வு மனப்பாங்க. இங்கே தாங்க உண்மையிலே சுத்தமாக அழகாக செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா அந்தம்மா பேசுகிறத பார்த்தாலே ரொம்ப இதாக இருக்குது. பைசாலாம் என்னத்துங்க, ஒன்றும் கிடையாது, போகும்போது என்ன எடுத்து போகிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நேற்று கூட ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்களா, ஆந்திராவில்
பெரிய கோட்டீஸ்வரர், அந்த ஆக்டர் பேர் பெரிய ஆள். ஆக்டர் பேர் வேணாம், அதை விடுங்க, ஜென்ரலாக பேசுவோம். அவங்க வீட்டில் ஏதோ சொத்து பிரச்சனை தான். எத்தனையோ க்ரோர்ஸ் வச்சுருக்காங்க ப்ராப்பர்ட்டி. அந்த சொத்து பிரச்சனை இவர் போய் ஏதோ ஒரு ரிப்போர்ட் அடிச்சாங்கன்ட்டு அது ஒரு பெரிய கதை போதும். காரணம் யார்? பணம். அந்த இதில் எமோஷன் ஆகிட்டாங்க. அதான் விஷயம். ஓகே, அதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. பார்ப்போம். ரைட். சரி விடு.